லைஃப்பில் நம்ம எப்போவுமே ஒரு பிளான் பண்ணால் லைஃப் நமக்கு ஒரு பிளான் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கோம். அது எப்போவுமே நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே கொண்டு வந்து நம்மளை அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்காக ஒன்றா தான் இருக்கும். ஸோ டே ஒன் நாங்கள் ராமேஸ்வரம் ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டு டின்னர் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ப்ரீஃபிங் நெக்ஸ்ட் டே என்ன பிளான்ன்றது அதை முடிச்சுட்டு ஒரு அரவுண்ட் ஒரு 10:30 11க்குலாம் தூங்க போயிட்டோம். பிளான் வாஸ் மார்னிங் ஒரு 11 o'clock இதுவாக எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தனுஷ்கோடிக்கு போகலாம் லஞ்சுக்கு. பட் எனக்கு சன்ரைஸை பார்க்கணுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நானும் என் கூட இன்னொரு தௌஃபிக்னு சொல்லிட்டு 2 பேரும் ரூம்மேட்ஸாக இருந்தோம் அன்றைக்கி. ஸோ மார்னிங் அரவுண்ட் ஒரு 4:30 4:45 லைட்டாக முழிப்பு வந்துச்சு. வி போத் தாட் டக்குன்னு நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம் சன்ரைஸை பார்க்கறதுக்கு அப்படின்னு. அரௌண்ட் ஒரு 5:15 கிளம்பி போனால் அங்கே லாக் பண்ணி வச்சுருந்தாங்க என்ட்ரன்ஸை. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அரௌண்ட் 6 o'clock தான் அவங்க அலோவ் பண்ணாங்க உள்ளே. ஸோ 6 o'clock அவங்க உள்ளே அலோவ் பண்ண உடனே ஃபஸ்ட் ஆளாக கிளம்பிடலாம் அப்படின்ட்டு போனோம். ஸோ திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூட். ஸோ செம்ம சீனிக்காக இருந்துச்சு. எப்படின்னா 2 சைட்லேயுமே கடல் இருக்கும், நடுவில் ரோடு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ராம் டெம்பிள் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த டெம்பிள்குள்ளே போகலை. ஸோ அந்த ரூட்டில் போயிட்டு இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ரூட்டு. ஸோ பியூட்டிஃபுல் இட் இஸ். சன்ரைஸோட அந்த கடலுக்கு நடுவில் அந்த ரோடு. சும்மா போயிட்டு ஒரு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்தோம். யார் யாருக்கெல்லாம் பீச் பிடிக்குமோ, ஹூ ஆர் பீச் பர்சன், லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த ரூட்டை ட்ரை பண்ணி பார்த்து. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அரவுண்ட் ஒரு 11 to 12 kilometer ஸ்ட்ரெச்சு. இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். 2 சைட்லேயும் கடல் இருக்கும், நடுவில் ரோடு. ஸோ மார்னிங் அவ்வளோ ஏர்லியாக எழுந்து கிளம்புனதுனால ஜாக்கெட்ஸ் அதெல்லாம் கூட போடல, அப்படியே ரேண்டமாக எழுந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு பார்த்தீங்கன்னா 24 kilometers தான். ஸோ திஸ் இஸ் த நியரஸ்ட் பாயிண்ட் டு ஸ்ரீலங்கா நம்ம இந்தியாவிலேருந்து. ஸோ சன்ரைஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். திரும்பி ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டீமோட எகைன் ஒரு 11:30 போல் திரும்பி தனுஷ்கோடி வந்தோம். வந்துட்டு வி ஹேட் சம் லன்ச் இந்த ஹோட்டல்ஸ் ஆன் த வே. நான் வெஜிடேரியன் ஃபிஷ் லவர்ஸாக இருந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பிளேஸ், பக்காவாக இருந்துச்சு. லேட்டர் திரும்பி ஈவினிங் அப்துல் கலாம் மெமோரியல் போனோம். தென் ராமேஸ்வரம் சிவன் டெம்பிளுக்கு போனோம். ஸோ இது எல்லாமே இங்கே ஃபோட்டோஸ் ஒன்று வந்து எடுத்தேன் என் ஃபோனில், வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. ஸோ ஒன்ஸ் டெம்பிள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நம்ம சென்னையில் சைட் பீச்சுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரியே ஒரு ஏரியா இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ செக்லூடட். இது எங்களுக்கு ஹோட்டலில் இருந்த மேனேஜர் சொன்னார் இந்த பிளேஸ். சும்மா போய் விசிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, காம் அண்ட் குவைட்டாக இருந்தது. வி ஆர் ஏபிள் டு என்ஜாய் த காம்னஸ். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு எகெயின் ப்ரீஃபிங் ஃபார் த நெக்ஸ்ட் டே, எப்படி ரிட்டர்ன் கிளம்ப போகிறோம் என்ன ஏதுன்றதெல்லாம் ப்ரீஃப் பண்ணிவிட்டு டின்னரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு கொஞ்சம்
எல்லோரும் அப்படி அரட்டெல்லாம் அடிச்சுட்டு ஒரு 12:30க்கு படுக்க போனேன். அப்போ தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வந்துச்சு. ஸோ அரவுண்ட் ஒரு 1:15 இருக்கும். ஒய்ஃப் கிட்டேருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி குழந்தைக்கு உடம்பு முடியல அப்படின்னு. ஷீ ஸ்டார்டட் வாமிட்டிங் அண்ட் ஒய்ஃப் வந்து ஷீ காட் ஸ்கேட். ஸோ டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா. ஸோ தே அட்மிட்டடர். ஸோ எனக்கு டாக்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஐ வாஸ் நாட் ஏபிள் டு பி தேர். தௌஃபிக் சார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார் ஃபார் சேட்லிங் அப் ஆல் த பேக்ஸ் அண்ட் ஆல் த திங்ஸ் அந்த ஒரு லேட் நைட்டில். முடிச்சுட்டு ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் தேர் அரவுண்ட் ஒரு 1:45 கிளம்பிட்டேன். ஸோ தூக்கம் சுத்தமாக இல்லை. முன்னாள் நைட்டு தூங்கினது, நடுவில் ஆஃப்டர்நூன் எங்கேயுமே தூங்கலை. ஸோ ஸ்டார்டிங்லலாம் என்னால் வீடியோ கூட எடுக்கல நான். ஸோ ஐ வாஸ் ஃபுல்லி கான்சன்ட்ரேட்டட் ஆன் குழந்தைக்கு என்ன ஆச்சு என்ன ஏது. ஐ ஜஸ்ட் நீட் டு ரீச் பெங்களூர் அண்ட் தென் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் டு சென்னை. ஸோ அரவுண்ட் நயினார் கோயில்கிட்ட வந்திருப்பேன். ஸோ அரவுண்ட் ஒரு 3 hours ட்ராவல் இருக்கும். ஸோ அப்போ தான் ஒய்ஃப் சொல்லுவாங்க அது மாதிரி ஷீ இஸ் டூயிங் நார்மல் அண்ட் வி ஆர் பேக் ஹோம்னு. மதுரை போயிட்டு திண்டுக்கல்லேருந்து NH-44 வழியாக ஃபுல் NH-44 ட்ராவல் பண்ணலான்ட்டு தான் முன்னால் பேசியிருந்தோம். பட் குழந்தைக்கு உடம்பு இல்லைன்னு ஐ தாட் விச் எவர் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ரூட் அதை எடுத்துடலாம் தான் பிளான் பண்ணேன். ஸோ த ரூட் வாஸ் ராமநாதபுரம் டு மானாமதுரை, மானாமதுரையிலேருந்து மேலூர், அதுக்கப்புறம் மணப்பாறை, குளித்தலை வழியாக நாமக்கல் ரீச் ஆகிட்டு சேலம், தருமபுரி. ஸோ நம்ம நார்மல் ரூட் ஆஃப்டர் தட் ஓசூர் அண்ட் பெங்களூர். இந்த ரூட்டில் தான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதெல்லாம் மானாமதுரை அந்த ஏரியா பக்கம் வரும்போது இட் வாஸ் ஸோ சீனிக் அண்ட் நடுவெல்லாம் அங்கங்கே மழை பெஞ்சிச்சு. இட் வாஸ் ஸோ குட். ஸோ லேட்டர் லைக் அரவுண்ட் ஒரு 7:45 8 o'clock இருக்கும். ஸோ அப்போ தான் நான் மணப்பாறைக்குள்ளே என்ட்ரு ஆக ஆரம்பித்தேன். ஸோ மணப்பாறைக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும்போதே உங்களுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா சீனிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. இட் வாஸ் லைக் ஒரு வில்லேஜ் ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ மணப்பாறை ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் எனக்கு ஃபோன் சிக்னல் ரொம்ப இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ நியர்பை பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குது, ஒரு நேப் ஒன்று எடுக்கணும், ரொம்ப தூக்கமே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்க டயர்டா அப்படின்ட்டு. ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குன்னாங்க.
ரொம்ப டயர்டாகிடுச்சு. நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை. மார்னிங் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக சிங்கிள் ரைடாக அடிச்சுட்டே வந்தேன். ஸோ நிறுத்தி இந்த பெட்ரோல் பங்க்கில் கேட்டு பார்ப்போம், இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கலாமா என்ன ஏதுன்னு. உங்ககிட்ட கேட்டால் அவங்களும் ஓகே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னாங்க. பைக்கை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க, லாரி கீரி ஏதாவது போயிட்டு வருது, ஸோ சேஃப் இல்லைன்னாங்க. ஸோ பைக்கை மட்டும் பக்கத்தில் வச்சுட்டு ஷெட்டில் போய் ஒரு 1.5 hour குயிக்காக ஒரு மேப் ஒன்று எடுத்தேன். அண்ணா பெங்களூர் போயிட்டுருக்கேன், ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவா? தேங்க்ஸ்ண்ணா. ஐ தாட் லைக் ஒரு 1/2 hour மட்டும் பவர் மேப் எடுத்துகிட்டு போகலான்ட்டு, பட் ஐ வாஸ் டூ டயர்ட். சுத்தமாக தூக்கம் இல்லை. போய் எங்கேயாவது சேஃப் இல்லாமல் போய் உளுந்து வர்றதுக்கு இட் இஸ் பெட்டர் நம்ம ஒரு 1 hour தூங்கிட்டு போய்க்கலாமா அப்படின்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் we took some rest. ஒரு 9:45 10 o'clock இருக்கும். ஸோ ஐ ஸ்டார்டட் பேக் ஃப்ரம் த பெட்ரோல் பங்க் அண்ட் தென் இனி இருக்கிறதெல்லாம் அந்த குளித்தலைக்கு ரீச் ஆகிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு நாமக்கல் தான். ஃபைனலி நாமக்கல் ரீச் ஆனேன். ஸோ ரீச் ஆகிட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு மாதிரி டயர்டாக தூக்கம் வர மாதிரியே இருந்தது. சரி இது சரிப்பட்டு வராதுன்னு ஓரம் கட்டிட்டு ஒரு டீ கடையில் போய் நிறுத்திட்டு அவங்ககிட்டே சொல்லிவிட்டு ஒரு 1/2 hour அங்கேயே பவர் நேப் எடுத்தேன். ஸோ நாமக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் சேலம் வரும்போது த ரூட் வாஸ் டூ குட். ஸோ நம்ம பெங்களூர்லேருந்து ராமேஸ்வரம் ரீச் ஆனப்போ பார்த்தா அதே இதுதான். நீங்கள் பார்க்கலன்னா
எபிசோட் 1 ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க. தொப்பூர் காட் செக்ஷன் வரும்போது நல்லா மழை பெஞ்சுது. ஸோ வாட்டர் ப்ரூஃப் லைனர் போடணுமான்னு பார்த்தேன். பட் ஓரங்கட்டி நிறுத்துறதுக்கும் எனக்கு எங்கேயுமே இடம் இல்லை. ஃபுல்லாக வந்து ரோடு ஒர்க்லாம் நடக்கிறதுனால நிறுத்த முடியல. ஸோ ஆஃப்டர் தொப்பூர் காட் செக்ஷன் தர்மபுரியில் வந்து லெஃப்ட் எடுத்துட்டேன். ஸ்ட்ரைட்டாக போகலான்னு தான் பார்த்தேன், கிருஷ்ணகிரிக்கு போயிட்டு போகலான்னு. பட் எகைன் நான் வரப்போ வந்த அதே வழியிலே திரும்பி அந்த ஹைவேவே ட்ரை பண்ணணுன்னு வந்தேன். ஸோ இந்த ட்ரிப்பு எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எனக்கு கிடச்சிதா அப்படின்னு கேட்டால், அதையும் தாண்டி நிறையா விஷயம் எனக்கு கிடச்சிது. சரி, நான் குரூப் ரைட்ஸ்னால் இது வரைக்கும் நான் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கேன். ஸோ தட் வாஸ் மை கம்ஃபர்ட் ஜோன். சம்ஒன் வில் பி தேர். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது இருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி ரிட்டர்ன் வரது வந்து ஒரு சோலோ ட்ரிப்பாக வந்துச்சு. ஸோ சோலோ ட்ரிப் ஃபார் ஓவர் 550 கிலோமீட்டர்ஸ் நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. வாழ்க்கையில் பண்ணதே கிடையாது. மோர் தென் 100 கிலோமீட்டர்ஸ் கூட நான் வந்து சோலோ ட்ரிப் போனது கிடையாது. எப்படி 550 கிலோமீட்டர்ஸ் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ் நான் பைக்கில் ட்ராவல் பண்ணணும். சேம் வே நான் ரிட்டர்ன் வரும்போது 550 கிலோமீட்டர்ஸ் சோலோ ரைட் வந்ததும் இட் வாஸ் ஒன் அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ. ஐ தாட் இட் வாஸ் நாட் பாசிபிள், பட் somehow I gathered things together. ஸோ இதுக்கு நடுவுலேயே ஒரு இடத்துல ஓரம் கட்டிட்டு மறுபடியும் தூக்கம் வந்துச்சுன்ட்டு ஒரு பஸ் ஷெட்டு தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கே தூங்கிட்டு ஒரு ½ அன் ஹவர் மறுபடியும் அங்கே ஒரு பவர் நேப் எடுத்துகிட்டு ஐ ஸ்டார்டட் பேக். ஸோ ஃபைனலாக அட்டிபலி டோல் பூத் வேர் வி ஆல் ஸ்டார்டட் டுகெதர் அங்கே ரீச் ஆனேன். இட் வாஸ் அரவுண்ட் 2 o'clock or 2:15. ஸோ அட்டிபலி கூட ஒரு 2:15 ரீச் ஆனேன். ஃப்ரம் அட்டிபலி டு மை ஹோம் டுக் அரவுண்ட் 1.5 hours. ஸோ அரவுண்ட் 4 o'clock கிட்ட நான் வீட்டுக்கு ரீச் ஆனேன். ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் ஐ ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட். இந்த ட்ரிப்பை வந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது இங்கே தான். ஸோ ஃபைனலி ரீச்சிங் பேக் ஹோம்.
ஒரு ரைடு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்டினேஷனை போய் என்ஜாய் பண்ணுறது அது மட்டும் ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது. யூ நீட் டு கம் பேக் டு த பிளேஸ் வேர் யூ ஹவ் ஸ்டார்டட் சேஃப்லி. அண்ட் ஐ திங்க் தட் டே ஐ அச்சீவ் தட் ஆஸ் வெல். வீட்டுக்கு ரீச் ஆகும்போது ஒரு 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரம் தேர் அரவுண்ட் 6 o'clock again I just need to start to Chennai. முடிக்கிறதுக்கு முன்னாடி I just wanted to say one thing. Live the ride, love the journey.